பொங்கல் தொகுப்பு டோக்கன் வரும் 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பொங்கல் தொகுப்பு டோக்கன் ஜனவரி 3 முதல் விநியோகிக்கப்பட இருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் தொகுப்பு என்பது அனைத்து ரேஷன் கடைகளிலும் கிடைக்கப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் என்பது 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்படும் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2.21 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு உள்ளிட்டவைகள் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் தொகுப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக அரசு 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டு பொங்கல் தொகுப்பிற்கான இலவச வேஷ்டி, சேலை ஆகியவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளாகவே பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே டோக்கன் என்பது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த டோக்கன் என்பது அச்சடிக்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வழங்குவதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற 3 அல்லது 4ஆம் தேதியிலிருந்து வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கல் தொகுப்பை காலையிலிருந்தும் காலை 10 மணி முதல் அதே போல மாலை 6 மணி வரையிலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்று மண்டல அலுவலர்கள் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும், இதில் ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக 3ஆம் தேதியா 4ஆம் தேதியா இந்த டோக்கன் என்பது வழங்கப்படுவது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. வீடு வீடாக சென்று இந்த டோக்கன் வழங்கக்கூடிய முறை என்பது எப்படி சாத்தியமாகும் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பிறகாக வீடு வீடாக சென்று டோக்கன் என்பது வழங்கப்பட இருக்கிறார்கள். ஜனவரி 3 முதல் பொங்கல் தொகுப்பு டோக்கன் விநியோகிக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.